அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நலமாக இருக்க இறைவன் துணை. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன். ஆரோக்கியமான முறையில் தோசை செய்ய போகிறேன். சுகர் இருக்கிறவங்களும் ஒரு 2 தோசை எடுத்துக்கொள்ளலாம். வாங்கோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 1/4 கப் பயரும் 1/4 கப் உளுந்தும் எடுத்து அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து இரவே ஊற வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க நல்லாவே ஊறிட்டுது. இதை நாங்கள் இனி அரைச்சி எடுக்கணும். இதை ஊற வச்சபடியாக நல்லா 3 தரம் கழுவிட்டு தான் ஊற வச்சிருக்கிறேன். நல்லா ஊறி வந்துட்டு இப்போ நாங்கள் அரைச்சி எடுப்போம். முழுவதுமே போட முடியாது, சின்ன கப் அரைவாசியாக போட்டு அரைச்சி எடுப்போம். சிரமம் வணக்கம் சொல்லுவீங்களா? வணக்கம். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். ஊற வச்ச தண்ணியை விட்டே அரைச்சி எடுத்துக்கொள்வோம். ஏனண்டா நல்லா கழுவித்தான் ஊற விட்டு நாங்கள் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் விட்டு அரைச்சி எடுப்போம். தண்ணி இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதே ஒரு சட்டியில் விடுவோம். புளிக்க வைக்க வேணும். இருக்கிற மீதியையும் போட்டு நாங்கள் இப்போ அரைச்சி எடுக்கணும். இது நல்ல சத்தான பயறு தோசை, நல்ல சத்து, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். மீதியையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். மீதியையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் நீங்கள் இட்லியும் அவிக்கலாம், தோசையும் சுடலாம். இப்போ வேறு எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, தோசையாக சுட்டு சாப்பிடுவாங்க. இதோட நான் ரவை சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஒரு 3/4 கப் ரவை சேர்த்துக்கொள்கிறேன். ரவை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதோட அரிசியையும் இட்லி அரிசியையும் ஊற போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த தோசை சுடையும் மொறுமொரண்டு நல்லா இருக்கும், இட்லிக்கும் நல்லா இருக்கும் ரவை போட்டால். மகள் கதைச்சி கொண்டிருக்கிறா, அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. இப்போ பாருங்க எல்லாமே அரைச்சி சூப்பராக எடுத்தாச்சு. நல்லா சொப்டா அந்த மாவே நல்லா அரைச்சமா நல்லா சொப்டா இருக்கு பார்க்கும்போது. இப்பயே தோசை சுடலாம், இட்லியை வைக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. நாங்கள் புளிக்க வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ தோசைக்கு நல்லபடியாக தண்ணி சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் தோசை செய்கிற பழத்துக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இதை 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க நான் காலையில் கரைச்சி வச்சேன். நான் இப்போ நைட்டுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லாவே புளிச்சு வந்துட்டுது. இங்கே பாருங்க நல்லா பொங்கி புளிச்சு வந்துட்டுது. நாங்கள் புளிக்க வைக்க முதல்ல உப்பு சேர்க்கக்கூடாது. புளிக்க வச்சு எடுத்த வேணும் தான் உப்பு சேர்த்துக்கொள்ளணும். என்னமே தோசை பாத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம். ரவை சேர்த்தபடியாக முதல்ல விட்ட தண்ணி ஃபுல்லாக ரவையெல்லாம் இழுத்துட்டுது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்போ வெங்காயம் தாளிக்க போகிறேன். வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்து எடுக்க போகிறேன். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பயறு தோசைக்கு இப்படி தாளித்து செய்தால் நல்லா இருக்கும். பயறு உளுந்து தோசைக்கு இட்லி அவிக்கிறதா இருந்தாலும் இப்படி நீங்கள் தாளித்து சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல வாசமாயும் டேஸ்டாயும் இருக்கும். இதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் மிளகாயும் சேர்க்கிறேன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். இதோட கறிவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாமே கொஞ்சம் வதங்கி
வரட்டும், மரப்பதத்துக்கு வதங்கி வரட்டுக்கும். நல்லா வதங்க தேவையில்லை. சில பேர் இது வதக்கி போடாமலும் சுட்டுக்கொள்ளுவினோம். ஆனால் இப்படி கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசமாயும். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இதை நாங்கள் கரைச்சி வச்ச மாவோட சேர்த்துக்கொள்ளுவோம். சுகர் இருக்கிறவர்களும் இந்த தோசை மற்ற மரக்கறிகளோடு சேர்த்து, அவிச்ச மரக்கறிகளோடு சேர்த்து இந்த 2 தோசையும் ஒரு சாம்பாரையும் எடுத்துக்கொள்ளலாம். சுகர் அதிகரிக்காது. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளவு சத்தான தோசை. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். மைதா மாதுகளை சேர்த்து தோசை சுடுறதை விட இப்படி செய்தால் சத்தும் சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லா சத்து, பெரியார்கள் எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நாங்கள் தோசையை ஊற்றி எடுக்கலாம். ஒட்டுதா ஒட்டாமல் வருகுதான்னு பார்க்கலாம். சூப்பராக அழகாக வட்டமாக தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நெய் போட்டுக்கொள்ளலாம், அல்லது நல்லெண்ணெய் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கொள்ளுங்க. நான் சும்மா நெய் போட்டுக்கொள்கிறேன், வாசமாக இருக்கும். எல்லா பக்கமும் நெய்யை எல்லா இடமுமே சுற்றி பிரட்டி விடுவோம். மொரண்டு வேணுமெண்டா கொஞ்சம் வேக விட்டு நீங்கள் எடுக்கலாம். நல்லா சொப்டாக வேணுமென்னு சொன்னால் ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ரவையும் போட்டுக்கிறோம், மொரண்டும் சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, வெந்து வந்துட்டு நாங்கள் பிரட்டி விடுவோம். என்னோடய தோசைக்கல் ஓடுது அங்கேயும் இங்கேயும். அதை கட்டி தான் வைக்கணும். பாருங்க அங்கே போகுது அந்த தோசைக்கல். கல் அடுப்பு தானே, அது ஓடுது. இப்போ வேறங்க அழகா தோசை வந்துட்டு எடுபட்டுட்டு, நான் தோசை ஊற்ற முதல்ல தோசைக்கல்லுக்கும் எண்ணெய் போட்டிருந்தேன். சூப்பராக பாருங்க, நல்லா ஓட்டெல்லாம் விழுந்து அழகாக வந்திருக்கு தோசை. எண்ணெய் மட்டும் சுட்டு எடுப்போம். நல்ல ஹெல்த்தியான தோசை, மைதா எதுவும் சேர்க்கல. ராகிலையும் செஞ்சு கொள்ளலாம், நல்லா இருக்கு. நான் ராகிலையும் செய்த நான் நல்லாவே வந்தது தோசை. இப்போ நான் முட்டை தோசை செய்ய போகிறேன். ஒரு முட்டையை போட்டு மகளுக்கு முட்டை தோசை செய்கிறேன். மிளகுத்தூளும் உப்பும் போடலாம். நிறைய சின்ன பிள்ளைக்கு தானே மிளகுத்தூள் போடலை, நான் உப்பு மட்டும் போட போகிறேன். பிறகு இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு, பெரியாக்களை இருந்தால் கொஞ்சம் அரைப்பத்துக்கு எடுக்கலாம். நான் திருப்பி போட்டு தான் எடுக்க போகிறேன். நல்லாவே முறுமுரண்டு வர விட்டு தான் எடுக்க போகிறேன். பிறகு இந்த மாதிரி எல்லா இடமும் பரப்பியாச்சு. அவள் ஒரு தோசையும் சாப்பிட மாட்டா, பாதி சாப்பிட்றதே பெரிய விஷயம். மீதி எனக்குத்தான். எனக்கு அவ்வளவு முட்டை தோசை பிடிக்காது, வேஸ்ட்டாக போயிடுமெண்டு சாப்பிட்றது. சம்பலுக்கு தான் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சம்பலுக்கும். நான் சாம்பார் தான் வச்சிருக்கிறேன் தோசைக்கு. நான் மேலால் உப்புத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் பிரட்டி போடுவோம் தோசையை. என்னோடய தோசைக்கல் ஓடுது, அதால் பிடிச்சாச்சு. பிடிச்சி வச்சுக்கொண்டு பிரட்டியாச்சு. பாருங்க, நல்லாவே வந்திருக்கு தோசை. நல்லா முறுமுரண்டு விடாமல், முட்டை தோசை தானே, கொஞ்சம் மரப்பத்திலேயே எடுத்துக்கொள்ளுவோம். இதே மாதிரி நான் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்க தோசையெல்லாம் சுட்டெடுத்தாச்சு. தோசைக்கு சாம்பாரும் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி தோசை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள். நான் இன்றைக்கு காஞ்ச மிளகாயில் தான் பொரித்து சம்பல் அடிச்சிருக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லாவே இருக்குது. நன்றி.